திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா பட்டியலின இந்துக்கள், அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் வந்துட்டு பெருமளவுல இஸ்லாமிய மதத்துக்கு அந்த சமயத்துல கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மதம் மாற்றி கொண்டிருந்தாங்க. காரணம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின இந்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த பொது கிணறுகளையோ இந்த தெருவுலையோ நடக்கக்கூடாது, இந்த இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது, கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த சமயத்துல அந்த இந்துக்கள் அப்ப இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் அவங்கள மதம் மாற்றி தங்களுடைய மதத்துக்கு மாற வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்துல இந்த 1980களில் இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக அந்த சமயத்துல அங்க உருவெடுத்துட்டு இருந்தது. ஒரு ஜாதி கலவரமாகவும் ஒரு மத கலவரம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கிற அளவுக்கு அந்த சமயத்துல அங்க இருந்தது. அந்த சமயத்துல அப்ப RSS இயக்கத்துல இருந்த திரு இல கணேசன் அவர்கள் இந்த பிரச்சனையை ரொம்பவுமே சாதுரியமாக அதை கையாண்டார். நிறைய தலைவர்கள் அதுல கையாண்டாங்க. அதுல இவருடைய பங்கு மிகவும் அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். திரு வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக களத்துக்கே போய் அவர் கூட இவரும் போய் அங்க கள நிலவரத்தை பார்த்து மக்களிடம் பேசி புரிய வச்சு அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசுக்கு எடுத்துரைத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுத்து கிட்டத்தட்ட அந்த ஊர்ல ஜாதிய பிளவு இருக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் கொண்டு போனதுல திரு இல கணேசனுடைய பங்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க.